ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். என்னோட தாய்மொழி வந்து தமிழ். அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ் இந்த ஊரோட தாய்மொழின்னு பார்த்தீங்கன்னா டச்சு. இந்த ஊரில் மக்கள் டச்சுங்கிற மொழியை தான் பேசுகிறாங்க. நம்ம ஒரு வேலை தேடினா அதுக்கு வந்து டச் கற்றுக்கிட்டா தான் நமக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பசங்களை ஸ்கூலில் சேர்த்தோம்னா டச் மொழியில் கல்வி கற்கிறதுக்கு தான் கல்வி கட்டணம் வந்து ஃப்ரீ. அப்படி இல்லை அதர் மொழியில் நம்ம கற்றுக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்டில் நம்ம செட்டில் ஆகணும்னு நினச்சா இவங்க தாய்மொழியான டச்சை வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். அதுக்கு வந்து லெவல்ஸ் வச்சுருக்காங்க, 4 லெவல் 5 லெவல் கிட்ட வச்சுருக்காங்க. A1 A2 B1 B2 அப்படின்னு. அதாவது அடிப்படை லெவல்ல இருந்து ஒவ்வொரு லெவலாக நமக்கு பேசிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் தெரிகிறது அடிப்படை லெவல்ல இருந்து. நம்ம இப்போ தமிழ் வந்து சரளமாக பேசுகிற மாதிரி டச்சு பேசுறது வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதி அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கினாதான் இந்த ஊரோட சிட்டிசன்ஷிப் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.